டீத் ஒயிட்னிங் கிட்ஸே இருக்கே, நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம், 3 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு இருக்கு. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட என்டார்ஸ் பண்ணுறாங்களே. பர்பிள் கலர் டூத் பேஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குமா, ஏன் ஆனால் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ வந்து கண்டிப்பாக அது ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று, அந்த ஸ்ட்ரிப்ஸை நம்ம வாயில் போடுறோம், நீங்கள் வீட்டிலே பண்ணுறீங்கன்றதுனால சம்டைம்ஸ் அது கம்ஸில் பட்டுச்சுன்னா வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன், ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டென்டல் சர்ஜன் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, உறையூர், திருச்சி. எங்களோட யூனிவர்ஸ் டென்டல் கேரோட யூடியூப் சேனல் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த ஒரு 2 வீடியோவாக நம்ம வந்து டீத் ஒயிட்னிங் பற்றியும் ப்ரொஃபஷனலாக டென்டல் கிளினிக்கில் எப்படி நம்ம வந்து டென்டல் ப்ளீச்சிங் பண்ணுவாங்கன்றது பற்றியும் பார்த்தோம். பட் அதை பற்றி நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட நார்மலாக கன்சல்டேஷன் பண்ணுறப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு காமனான ஒரு டவுட் இல்லை கொஸ்டின் என்னென்னா, டென்டல் ப்ளீச்சிங் கிளினிக்கில் பண்ணுறது ஓகே டாக்டர், பட் ஆனால் கவுண்டர் டாப் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்ஸ்லையோ இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் இதுலையோ வந்துட்டு டீத் ஒயிட்னிங் கிட்ஸே இருக்கே, நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம், 3 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு இருக்கு. அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட என்டார்ஸ் பண்ணுறாங்களே இந்த டீத் ஒயிட்னிங் கிட்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிப்ஸுன்ட்டு இருக்குது, அப்புறம் டீத் ஒயிட்னிங் பென் இருக்குது, அப்புறம் இந்த பர்பிள் கலர் டூத் பேஸ்ட் வந்து இப்போது நிறைய பேர் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதா இருக்குது. இன்னொன்று, டீத் ஒயிட்னிங் பேஸ்ட்டுன்னே விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்டிவ்னஸ் கொடுக்குமா, ஏன் ஆனால் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ வந்து கண்டிப்பாக அது ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான என்னோட ஆன்சர் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டீத் ஒயிட்னிங் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு விற்கிது. எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அது நீங்கள் பல்லில் அப்ளை பண்ணிவிட்டு அவள் ஒரு டிசைட் டைம் கொடுத்துருப்பாங்க. மேபி ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த டைம் அதை வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து உங்கள் டீத்தை வந்து ஒரு ஷேட் ஒயிட்டர் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they are selling it out. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரிப்ஸ்லையுமே வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் இருக்கும். அந்த எவ்வளோக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு உங்களோட ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதோட எஃபெக்டிவ்னஸ்மே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்ட்ரிப்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று, அந்த ஸ்ட்ரிப்ஸை நம்ம வாயில் போடுறோம், நீங்கள் வீட்டிலே பண்ணுறீங்கன்றதுனால சம்டைம்ஸ் அது கம்ஸில் பட்டுச்சுன்னா சிவியரான கம் பெயின் ஆர் சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வித் ப்ரிகாஷனோட அவங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுபடி போடணும். அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு டென்டல் ப்ளீச்சிங் கிளினிக்கில் வந்து பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு அந்த ஷேட் வந்து ஒரு 2 to 3 ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்ட்ரிப்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, அட்லீஸ்ட் நீங்கள் 2 to 3 வீக்ஸ் ஆச்சும் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் 1 ஷேட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சும் பார்க்க முடியும். ஸோ அது வந்து எஃபெக்டிவ்னஸே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேணுன்றதை பொறுத்து இருக்குது. அண்ட் அதில் சேஃப்டி மெஷர்ஸுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டென்டல் ப்ளீச்சிங் பண்ணிட்டீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக நான் இதை அப்பப்போ பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் சோல்லி டீத் ஒயிட்னிங்கை ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மூலியமாவோ இல்லாட்டி இந்த ஒயிட்னிங் பெண்ணையே நீங்கள் டிபெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்ஸையும் நீங்கள் நினைக்கிற டைமில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸும் சரி, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பர்பிள் கலர் டூத் பேஸ்ட் இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒர்க் ஆயிருக்கு, எனக்கு கூட ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குன்னா அதை வந்து இந்த உஜாலா இருக்குல்ல, அந்த ப்ளூ டை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. பண்ணால் வந்து இன்னுமே வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஒரு பர்பிள் கலர் டை வந்து நம்ம வாயில் போட்டோம்னா பர்பிள் கலர் வந்து அந்த கலர் வீல் தியரி படி எல்லோவை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதனால ஒரு எல்லோ லேயர் மேலே நீங்கள் அந்த பர்பிள் கலர் டை போடுறப்போ அது வந்து கொஞ்சம் லைட்டரான மாதிரியான ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு அந்த ப்ளூ கலர் டை வந்து உங்கள் வாயில் இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு உங்கள் பல்லு வந்து அப்போதைக்கு ஒரு டெம்பரரி டீத் லைட்னிங்காக ஒரு ஆப்ஷனாக இருக்குமானா டெஃபினட்டாக இருக்கும். பட் அது வந்து உண்மையிலேயே உங்கள் வாயில் இருக்க ஸ்டெயின்ஸையும் டிஸ்கலரேஷனையும் ரிமூவ் பண்ணும், நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுற மாதிரி பண்ணுமானா கண்டிப்பாக தட் இஸ் நாட் வாட் இஸ் மென்ட் ஃபார். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த டீத் ஒயிட்னிங் பேஸ்ட்லாம் இருக்கே அப்படின்னா அந்த பேஸ்ட்டில் வந்து ஒரு சர்ஃபெக்டன்ஸ் இருக்குது. ஒரு சர்ஃபேஸ் லெவலில் உங்கள் பல்லு இருக்க ஸ்டெயின்ஸையும் டிஸ்கலரேஷனையும் ரிமூவ் பண்ணும். பட் பல்லு உள்ளேருந்து அந்த கரைகளையும் அந்த டிஸ்கலரேஷனையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி டீத் ஒயிட்னிங் பேஸ்ட்டில் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து எஃபெக்டிவ்னஸ் சுத்தமாக இல்லையானா கிடையாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரியான சின்ன சின்ன வகையில் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டென்டல் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக இதெல்லாம் உங்கள் டென்டிஸ்டோட கன்சல்டேஷனோட யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக சேஃப்டி மெஷர்ஸோட யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.
பட் ஆஸ் ஆன் ஹோல் இது மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் டென்டல் ஒயிட்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசிட் அ டென்டிஸ்ட், ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணலாமா, பண்ணால் எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து டோன்ட் ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன்ஸ். அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்களே வந்து உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. And thank you for listening to the video. Thank you so much.